உணவே மருந்து பகுதியில் அடுத்து நம்ம பார்க்க போறது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பருத்தி வகையை சேர்ந்த ஒரு பூ. மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் காணப்படும் இந்த பூக்கள்ல தங்க சத்து உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க பஸ்பம் சாப்பிடும் போது இந்த பூ கஷாயத்தை துணமருந்தா சாப்பிடுவாங்களாம். இருதயத்தை வலிமையாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் செம்பருத்தி பூவுக்கு உண்டு. இதற்காக செம்பருத்தி பூவை கொண்ட டானிக் செஞ்சு சாப்பிடலாம். இருதயம் தொடர்பான நோய்களையும் இது போக்கும். உடல் வலிமைக்கும் ஆண்மை பெருக்கத்திற்கும் இது மருந்தா பயன்படுது. கல்லீரலின் கோளாறுகள் நீங்கவும் இத கஷாயம் செஞ்சு சாப்பிடுறாங்க. குழந்தைகளுக்கு ஏற்படுகிற கனச்சூடு, பெரியவங்களுக்கு ஏற்படும் நீர்க்கடுப்பு, இதையெல்லாம் குறைக்கிறதுக்கு செம்பருத்தி பூ உதவுது. ரகசிய நோய் வகையை சேர்ந்த வெட்ட நோயை வெறும் செம்பருத்தி பூவை சாப்பிடுவதன் மூலமா குணப்படுத்திக் கொள்ளலாமா. இது அதிகாலையில மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். இவ்வாறு சாப்பிட்டவுடன் ஒரு டம்ளர் பசுவோட பால் சாப்பிடுறது நல்ல பலனை தருமா. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தா எவ்வளவு கடுமையான வெட்ட நோயா இருந்தாலும் குணமாகுமா. உடல் சோர்வையும் பலவீனத்தையும் போக்க இந்த பூவை பசும்பாலோட சேர்த்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சித்த வைத்தியர்கிட்ட கேட்டு இதை சாப்பிடுங்க. நன்றி.